Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video. And today's video is about how to prepare the subject Human Assist Devices for unannounced exam November-December 2024. The subject code is CBM 352 and it is 2021 regulation. And in this video, we will see unit-wise discussion, important question discussion, and question paper discussion for this particular subject, human assist devices. Before starting this video, I would like to set up a clear expectation about this particular subject. இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமா இருக்கும். பட் complete theory where you can able to easily score good marks in this particular subject, right? பட் இந்த சப்ஜெக்ட்ல வந்து யூனிட் 1 யூனிட் 5 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் வாஸ்ட் ஏரியாஸா இருக்கு. ஸோ நிறைய ஸ்பிரிட்டப்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 யூனிட் 4 எல்லாம் கண்டிப்பா நீங்க 4 கொஸ்டின் படிக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? நான் சொல்ற கொஸ்டின்ஸை சாய்ஸ் இல்லாம படிங்க, ரைட்? ஸோ தட் ஷோர் ஷார்ட்டா உன்னால நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இன்கேஸ் நான் சொல்ற கொஸ்டின்ஸை விடுற மாதிரி உங்க சுச்சுவேஷன்ஸ் இருக்கு, படிக்க முடியல அப்படின்னா அந்த கொஸ்டினை ஜஸ்ட் வந்து கோ த்ரூவாது பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் எப்படி ஒரு 1.5 பேஜ் எழுதலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டப் யூஸ் பண்ணி அந்த கொஸ்டினை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் வேற வழியே இல்லாம அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும் போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ, ரைட்? ஸோ வித் திஸ் we will start this particular video where we will start unit wise discussion. யூனிட் வைஸ் டிஸ்கஷன்ல ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் லங் மிஷின் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன்ஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் இன் HL சிஸ்டம், இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜனேட்டர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் ஃபார் டெம்பரரி சர்வீஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ ஏரியாஸ். அண்ட் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க 4 கொஸ்டின் படிக்கணும், பிகாஸ் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் தான், ரைட்? அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிகுலர் பைபாஸ் பம்ப் கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். அண்ட் சிமிலர்லி இன்ட்ரா அரோட்டிக் பலூன் பம்பிங் அண்ட் ப்ராஸ்தட்டிக் கார்டியோ வால்வ்ஸ், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரைட்? அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் ஹெமோடயாலிசிஸ், இதை வந்து கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. அதோட டைப்ஸ் என்ன, அதோட மெம்பரேன் என்ன, அண்ட் சிமிலர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெமோடயாலிசிஸ், இது ரெண்டு மட்டும் பாத்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தென் எனஃப். பட் இந்த வீரபிள் ஆர்டிபிஷியல் கிட்னி வந்து பார்ட் சில கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, ரைட்? அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த வியரபிள் டிவைஸ் ஃபார் ஹியரிங் கரெக்ஷன், ரைட்? இது வந்து கண்டிப்பா பார்ட் சில கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பார்ட் பில இந்த வென்டிலேட்டர் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் அண்ட் சிமிலர்லி எலக்ட்ரானிக் ஐபிபிபி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா. இது இது எல்லாத்தையும் கண்டிப்பா பார்க்கணும். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு தான். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்கியூட்டினஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேட்டர் அண்ட் பயோ ஃபீட்பேக் சிஸ்டம், இதை நல்லா பாத்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தென் எனஃப். அண்ட் இந்த சப்ஜெக்ட் வந்து இந்த ரெண்டு புக்குமே நான் வந்து டவுன்லோடபிள் லிங்கா கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ தட் புக். அந்த புக்ல இருக்க டயக்ராம்ஸ், அந்த புக்ல இருக்கிற ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஸோ தட் வி கேன் ஏபிள் டு ஸ்கோர் மோர் மார்க்ஸ், ரைட்? அண்ட் we will start with important questions. Important questions for unit 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா conditions to be satisfied by HL system and schematic for temporary bypass left ventricle, function and types of artificial heart, இது எல்லாமே முக்கியமான ஏரியாஸ். அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜனேட்டர்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் என்னால 4 கொஸ்டின் படிக்க முடியலன்னா இந்த 4வது கொஸ்டினை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், நேம் என்ன, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஷோர் ஷார்ட்டா இந்த 4 கொஸ்டின் படிச்சே ஆகணும். ஏன்னா பார்ட் சில இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் டெக்னிக்ஸ். சிமிலர்லி இந்த கொஸ்டின் பார்ட் சில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட்? சோ அப்ப இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க படிக்கணும். So intra-articular balloon pumping, principle of external counter pulsation techniques, right and left ventricular bypass pump and prosthetic cardiac valves. 4 கொஸ்டின் ஷோர் ஷார்ட்டா படிங்க, எந்த கொஸ்டினும் விடாதீங்க யூனிட் 2ல. அண்ட் யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீமோடயாலிசிஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் ஹீமோடயாலிசிஸ், இது மட்டும் பார்த்தாவே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் பார்ட் பி. அது இல்லாம வியரபிள் ஆஃப் ஆர்டிபிஷியல் கிட்னி கண்டிப்பா படிங்க, ஏன்னா பார்ட் சில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் ஐபிபி யூனிட் ஃபார் ஆல் ரெஸ்பிரேட்டரி பேராமீட்டர்ஸ் அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா வியரபிள் டிவைசஸ் ஃபார் ஹியரிங் கரெக்ஷன் அண்ட் பிரீதிங் apparatus ஆப்ரேட்டிங் சீக்வன்ஸ். இந்த 3 கொஸ்டின் நல்லா படிங்க. ரைட், இந்த டைப்ஸ் ஆஃப் டெஃப்னஸ் அண்ட் ஹியரிங் எய்ட்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த 2 கொஸ்டின் படிச்சிருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ரைட், 2 கொஸ்டின் தான் யூனிட் 5ல படிக்க போறேன். அது வந்து ஈவன் பயோ ஃபீட்பேக் சிஸ்டம் பார்ட் சில கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரைட்டா, சோ அதனால கண்டிப்பா இந்த 2 கொஸ்டின் படிச்சிருங்க. அண்ட் we will see கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன். கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்ட் ஏ, நான் எப்பயும் சொல்றதுதான், பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல நம்ம விட்ட ஏரியாஸ். ரைட், இப்ப பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 2ல நம்ம எதுவும் விடல. மோஸ்ட்லி இது மட்டும் டயக்னோஸ்டிக் அண்ட் பாயிண்ட் கேர் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா 2 மார்க்ஸ் 2 கொஸ்டின் எழுத முடியும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் டெஃப்னஸ், ஹியரிங், இதெல்லாம் என்னென்ன டெக்னிக், மார்க்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னா என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உன்னால ரெண்டு 2 மார்க்ஸ் எழுத முடியும். அண்ட் யூனிட் 3ல நான் சொன்னது மட்டும் பார்த்தாவே, பார்ட் பில நம்ம என்ன சொல்லிருக்கோமோ அது மட்டும் பார்த்தாவே தட் இஸ் மோர் தென் எனஃப், 2 கொஸ்டின் எழுதிடலாம். அண்ட் யூனிட் 2லயுமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம 4 கொஸ்டின்ஸ் படிக்கிறோம். நீங்க 4 கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னா ஷார்ட்டா 2 கொஸ்டின் எழுத முடியும். ரைட், அண்ட் யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விட்ட ஏரியாஸ், தட் இஸ் இந்த பல்சேட்டிவ் கண்டினியூஸ் டைப்ஸ், மானிட்டரிங் ப்ராசஸ், ஷண்டிங், ரைட், அண்ட் கார்டியோ இம்ப்ளான்ட், இதெல்லாம் என்னன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், சோ நம்ம சொன்ன ஏரியாஸ் பார்த்தாவே யூ கேன் ரைட் அட்லீஸ்ட் 1 கொஸ்டின் ஹியர். பட் இதெல்லாமே வாட் இஸ் வாட் தெரிஞ்சுக்கினா 2 கொஸ்டின் உங்களால எழுத முடியும். அப்போ ஷார்ட்டா உன்னால டைரக்டா 8 கொஸ்டின்ஸ் உன்னால எழுத முடியும். இது எல்லாமே வந்து வெரி சிம்பிள் தியரி சப்ஜெக்ட்ஸ். டெஃபினட்டா உன்னால பார்ட் ஏல நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். ரைட், பார்ட் ஏ நீ தனியா படிக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம பார்ட் பி படிக்கும் போதே சென்சிபிளா படிச்சீங்க அப்படின்னா உன்னால பார்ட் ஏ ஈஸியா எழுத முடியும். ரைட், சோ question paper discussionல we are taking April May 2024 question paper, and you can see the condition that is needed to satisfy for heart lung system, differentiate between pulsatile and continuous type of pumps used in heart machine, and similarly principal operation of IABP, and compare and contrast of open chest and closed chest cardiac assist devices, principle behind hemodialysis, types and filters used in hemodialysis, right, intermediate positive pressure ventilator, different types of hearing aids, application of biofeedback system, and significance of point care platform. இப்போ இதெல்லாமே நான் சொன்ன ஏரியாஸ் தான். ரைட், சோ இதில் இந்த கொஸ்டின் பேப்பர்ல எல்லா கொஸ்டினுமே நீங்க எழுத முடியும். அண்ட் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா as I said, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்பிளிட் பண்ணி கேட்கலாம், இல்ல கம்பைன் பண்ணி கேட்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1ல ஹார்ட் லங் மிஷின் சிஸ்டம், ரைட், ஹார்ட் லங் மிஷின் சிஸ்டம் கார்டியோ சர்ஜரிய ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுலயே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிஜனேட்டர்ஸ், பம்ப்ஸ் யூஸ்ட் இன் ஹார்ட் லங் மிஷின்ஸ், அதையும் கேட்டிருக்காங்க, கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாவே எப்படி இருக்கு அப்படின்னா 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கம்பைன் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன் 4 கொஸ்டின் கண்டிப்பா ஃபுல்லா படிங்க, சாய்ஸ் இல்லாம படிங்க. தட் இஸ் இப்ப இந்த பர்டிகுலர் கொஸ்டின்லயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆக்சிடேட்டர்ஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா ஹார்ட் லங் சிஸ்டம் மட்டும் தான் படிச்சிருக்கீங்கன்னா அது ஒன்லி பார்ட் ஆஃப் தி கொஸ்டின் இஸ் கரெக்ட். அப்ப பார்ட் ஆஃப் தி ஆன்சர் மட்டும் தான் உங்களால வாங்க முடியும், மார்க் மட்டும் தான் வாங்க முடியும். ரைட், சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா டிஸ்கிரைப் ஃபங்க்ஷன் ஆர்டிபிஷியல் ஹார்ட் கேட்டிருக்காங்க. அது கூடவே பாருங்க டெம்பரரி பைபாஸ், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், significance and callback system, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. ரைட், that is different question. And you can see here compare and contrast of ventricular bypass pumps, இது கேட்டிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஓபன் செஸ்ட், க்ளோஸ் செஸ்ட், கார்டியாக் அசிஸ்ட் டிவைசஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்ட் பி வந்து பாத்தீங்கன்னா 12ல IABP is very important question, பட் அது கூட சேர்த்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ப்ராஸ்தட்டிக் கார்டியாக் வால்வ் கேட்டிருக்காங்க. ரைட், சோ இப்ப நான் சொன்ன 4 கொஸ்டின்ஸும் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த பார்ட் 12th கொஸ்டினை உன்னால 2 கொஸ்டின் எழுத முடியும். அட்லீஸ்ட் நீங்க இந்த ஒரு கொஸ்டினை நீ அட்டன் பண்ணாலும் அதுக்கு நீ 2 கொஸ்டின் படிச்சிருக்கணும். ரைட், அண்ட் சிமிலர்லி பார்ட் 13th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஹீமோடயாலிசிஸ், அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க. அதோட பிரின்சிபல் என்ன, மெம்பரேன், ஃபில்டர்ஸ் அண்ட் டைப்ஸ், இது எல்லாமே சேர்த்து 13 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் வியரபிள் ஆர்டிபிஷியல் கிட்னி அதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா அதோடைய ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், அண்ட் ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
IIPPV இது நம்ம பார்த்திருக்கோம். பட் அது கூடவே பாத்தீங்க அப்படின்னா 11 டைப்ஸ் ஆஃப் வென்டிலேட்டர்ஸும் சேர்த்து கேட்டிருக்காங்க, ரைட்? அண்ட் பி செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா வேரியபிள் டிவைசஸ் ஃபார் ஹியரிங் கரெக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் யூனிட் 5 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் தட் இஸ் TENS, ரைட்? TENS அண்ட் பயோஃபீட்பேக் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே கொஸ்டினா கேட்டிருக்காங்க பாருங்க, ரைட்? ஸோ அண்ட் இந்த கொஸ்டின் வந்து ஜென்ரலா கேட்டிருக்காங்க, பார்ட் சி மாதிரி ஜென்ரலா கேட்டிருக்காங்க. வேரியபிள் மெடிக்கல் டிவைசஸ் ஃபோக்கஸிங் ஆன் இன்டெகிரேஷன் இன் டெய்லி லைஃப், ரைட்? அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் லாஸ்ட் ஏரியா இருக்குல்ல, அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க நல்லா பாத்தீங்கன்னாவே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூனிட் 5, ரைட்? அண்ட் பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் கவுண்டர் பல்சேஷன் டெக்னிக் டைரக்டா கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி எக்ஸ்பிளேஷன் ஆர்டிபிஷியல் ஹார்ட், தட் இஸ் யூனிட் 1ல இருந்து கேட்டிருக்காங்க, right? So today what we have seen is we have seen important questions for human as a device subject. I believe this video will be very useful for you. All the very best, my dear students. Thank you.